வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. நம்ம ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ராம நவமியை பற்றி, அதாவது வசந்த நவராத்திரியை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அதில் ராம நவமி அப்படின்னு ஒரு தகவல் சொன்னோம். எனக்கு திருச்சி பக்கத்துலேருந்து ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். சார், ஸ்ரீரங்கத்தில் வந்து ராம நவமி அடுத்த மாதம் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னாரு. ஆமாம், இந்த கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரியான விஷயங்களில் பொதுவாகவே 2 முறை அனுஷ்டிக்கப்படும். நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு விதத்தில் வரும். அதாவது இந்த கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி அப்படிங்கிறது இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அதுக்கு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ராமநவமியும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சித்திரை பிறந்தா தான் சூரியன் உச்சமாவார். ராமபிரானுடைய ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருக்கும். அப்போ எப்படி ராம நவமி வந்தது அப்படின்னா, இது இந்த சாந்திரச மாதம், சௌரச மாதம் அப்படிங்கிறத வச்சு வர்றது. அப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த சௌரச மாதத்தை வைத்து அடுத்த மாதம் சித்திரை பிறந்ததுக்கப்புறம் ராம நவமி கொண்டாடுறாங்க. ராமனுக்கு நம்ம எத்தனை வாட்டி நம்ம பிறந்தநாள் கொண்டாடினா என்ன, நம்ம வீட்டு குழந்தை அப்படிக்கு ஒரு கேக் வெட்டி கொண்டாட மாட்டோமா? அது மாதிரி ராம நவமியும் நாம் சிறப்பாக ஒவ்வொரு கோயில்களில் எப்போ அனுஷ்டானம் அதற்கான பூஜை முறைகள் செய்கிறாங்களோ அப்போ நம்ம அதை வழிபடலாம். இந்த ராமநவமி, ராமரை பற்றி அவர் கேட்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. அதை இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் பொண்ணும் என்னை பார்க்க வந்திருந்தாங்க, ஜாதகம் பார்க்க. அந்த பெண் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஜாதகியோடைய அப்பா பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கார். இந்த பொண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கார். கல்யாணமான பெண். கணவன் வந்து கோவிச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சேர்ந்து வாழ ஆசை. ஆனால் அந்த பெற்றோர்கள் அந்த பொண்ணோட வாழ விட மாட்டேங்கிறாங்க. அந்த பையனை பெற்றவர்கள் வாழ விட மாட்டேங்கிறாங்க. அந்த பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது இந்த பொண்ணு சொல்ல நான் கேட்டேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இருக்குது. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அவங்களுக்கு பெருசாக வசதி வாய்ப்புலாம் கிடையாது. அந்த தகப்பனாரை பார்த்தாலே தெரியுது, அவர் ஏதோ ஒரு அன்றாடம் கூலி வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம வந்து பெருசாக வந்து ஒரு பெரிய பரிகாரங்கள் சொன்னால் அந்த பொண்ணுக்கு புரியுமாங்கிறது கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் அந்த பொண்ணு இருக்கா. உனக்கு என்னம்மா தெரியும் அப்படின்னு நான் கேட்டப்போ, தினம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறேன் அப்படின்னா. ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க அந்த காலத்தில். இப்போ பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் முன்னொரு காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதை மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் அதை போடுவதை பார்க்கலாம். இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதும் பழக்கம் ஒரு நல்ல பழக்கம். அப்போ நான் அந்த பெண்ணிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, வீட்டில் வந்து ராமபிரானுடைய பட்டாபிஷேக ஃபோட்டோவை வச்சு நீ அனுதினமும் கும்பிடுமா, பானகம் நெய்வேத்தியம் வைத்து கும்பிடு, இந்த மாதிரி உனக்கு கணவன் கண்டிப்பாக உன்னை வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு நான் சொன்னேன். இதற்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது ராமஜம் ஜபிக்கிற இடத்துல ஹனுமான் வந்துடுவார், ஆஞ்சநேயர் வந்துடுவார். ஆஞ்சநேயர் இந்த குரலை கேட்டாலே அவர் வந்து அவங்கள தம்பதியை சேர்த்து வச்சுருவார். ஏன்னா சீத்தையையும் ராமனையும் சேர்த்து வச்சது ஹனுமான். அப்போ அந்த பட்டாபிஷேக ஃபோட்டோவுக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு. இந்த பட்டாபிஷேக ஃபோட்டோவை யாரெல்லாம் வீட்டில் வைக்கலாம் அப்படின்னா, பதவி வேணும், ஒரு கௌரவம் வேணும், ஒரு ப்ரமோஷன் வேணும், நம்ம வந்து ஜெயிக்கணும், ஆளுமை திறன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே பதவியிலேருந்து சில பேரை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வீட்டில் ராமருடைய பட்டாபிஷேக ஃபோட்டோ வச்சு வணங்கினா நல்ல பலன் கிடைக்கும். அப்போது ஜென்ரலாக வந்து இந்த சைனீஸ் மெத்தட் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்குது. அவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் வந்து குடும்ப ஃபோட்டோவை ஒரு ஹாலில் மாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய குடும்ப ஃபோட்டோவையே ஹாலில் மாட்டணும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப ஃபோட்டோ மாட்டணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லாதது ஒன்றும் கிடையாது. ராமபிரானுடைய பட்டாபிஷேக ஃபோட்டோவை வீட்டில் வச்சா குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்.
குடும்பம் வந்து சண்டை சச்சரவு வீட்டில் வராது, எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அப்போ அந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன், அந்த பொண்ணு அது மாதிரியே வணங்கிட்டு வந்தா. கொஞ்ச நாளில் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. அப்போது அவங்க அந்த திருவண்ணாமலை பகுதி, அந்த காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், ஏரி காத்த ராமர் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன். அப்போது ஏரி காத்த ராமர், அதாவது ராமர் வந்து அங்கிருந்து தான் சீதையை பார்க்கறதுக்காக லங்கைக்கு போனார் அப்படின்னு ஒரு புராண கதை சொல்லுது. அப்போ அங்கே இருந்த ஒரு மகரிஷி வந்து தான் சீதையோடு சேர்ந்ததுக்கப்புறம் இங்கே விஜயம் செய்ய வேண்டும் என்று அவருடைய விண்ணப்பத்திற்கு இணங்க ராமர் புஷ்ப விமானத்தில் அங்கே வந்து இறங்கினார். சீதையை கரம் பிடித்த இடம், பாணிக்கிரகணம் பண்ணுற மாதிரியான ஒரு நிலையில் அங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ராமருக்குன்னு நிறையா கோயில்கள் இன்னைக்கு இருக்குது. இப்போ சமீபத்தில் சென்ற ஆண்டு அயோத்தியில் கோயில் கட்டப்பட்டது. ஆனால் நீங்கள் எந்த கோயிலை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சீதா, ராமர், லக்ஷ்மணன், ஹனுமானோட தான் நம்ம கோயிலை பார்க்கலாம். இப்போ அயோத்தியில் கட்டப்பட்ட கோயில் வந்து அவர் குழந்தையாக இருப்பார், குழந்தையான ஒரு உருவம் தாங்க. இப்போ இந்த ராமரை வந்து சீத்தையோட தான் நீங்கள் பார்ப்பீங்க, எங்கேயும் நீங்கள் ராமரை தனியாக பார்க்க முடியாது. ஏன்னா ராமருடைய தனி உருவத்துக்கு வேறு மாதிரியான ஒரு பவர் உண்டு, வில்லும் அம்பும் சேர்ந்து இருக்கக்கூடியதுக்கு பவர் உண்டு. ஏன்னா ராமர் ஒரு பானத்தை தொடுத்தாருன்னா அது அந்த இலக்கை போய் அடைஞ்சிரும், அந்த மாதிரியான ஒரு பவர் உண்டு. இதுக்கும் நிறைய புராண கதைகள்லாம் உண்டு. ஏன்னா சீத்தையோடு இருக்கும்போது தான் அவர் வந்து கருணையோடு இருப்பார், அந்த மாதிரியான ஒரு நிலை. அப்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு அவர் வரும்போது அந்த பெண்ணுக்கு உடனே வந்து அந்த பையனே வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் அவங்க இப்போது 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தையோடு அவங்க சௌக்கியமாக இருக்காங்க. அந்த கதையை வந்து அந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன். ஏன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த கிராமம், அந்த மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியை ராமர் காப்பாற்றினார்னு ஒரு கதை உண்டு. அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், நிறையா பேருக்கு அது தெரியும். இந்த கதை ஒரு 1778 காலகட்டத்தில் ஒரு பெரும் புயல் ஒன்று வருது. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய கலெக்டர், வெள்ளக்கார துறை அப்படிம்பாங்க, அவருக்கு வந்து அந்த ஏரி உடஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயம். ஆனால் அதற்கு முன்னாடியே அவர் அதை சரி பண்ணுறதுக்கான பல முயற்சிகள் எடுக்கிறாரு. ஆனால் அந்த ஊர் மக்கள் அதை பற்றி ஒரு பெருசாக கேர் பண்ண மாதிரி தெரியல. எங்கள் ராமர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அது ஒரு வினோதமாக இருக்குது. அன்று புயல் பயங்கரமாக அடிக்குது. இரவு அவர் வந்து கொடையை எடுத்துகிட்டு போகிறார், அந்த ஏரியை பார்க்கறதுக்காக போகிறார். போகும்போது அந்த வரப்பு எதுவும் உடஞ்சிடக்கூடாதுன்னு அவர் அந்த கையில் ஏதோ ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போய் பார்க்க போகிறாரு. அந்த நேரத்தில் ஒரு மின்னல் வீசுது. அந்த மின்னல் ஒளியில் ராமனும் லக்ஷ்மணனும் இருவரும் இப்படி நடந்து போகிறாங்க, அந்த ஏரியை காப்பாற்றுறதுக்காக, ஏரியை பாதுகாக்கிறது மாதிரி. அந்த ஒரு க்ஷணம் அவர் அந்த காட்சியை பார்க்குறார். இது பார்த்துட்டு அன்னைக்கு அவருக்கு பயங்கரமான ஒரு அதிசயம், ஆச்சரியம். அன்று விடுகிறது, எல்லா வெள்ளமும் வடிஞ்சிருது. ராமபிரானுடைய ஒரு ஒரு காட்சியும் காண்றாரு. அதே மாதிரி அந்த மக்கள் சொன்ன விஷயத்தையும் நம்புறாரு. அப்புறம் அந்த கோயிலுக்கு சில திருப்பணிகள்லாம் அவர் பண்ணாதாக இன்னைக்கும் அங்கே சரித்திரம் இருக்கு. ராமானுஜர் வந்து தனக்கு பஞ்சசம்ஸ்காரம் நடந்த இடம் அது. தன்னுடைய ஆச்சாரியன் கிட்ட அவர் வந்து பஞ்சசம்ஸ்காரம் வாங்கி கொண்ட இடம் அது இந்த ஏரிக்காத்த ராமர் கோயில் தான். இந்த எப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து ராமர் ஆராதனம் பண்ண பெருமாளோ, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெருமாளும் ராமரே பூஜித்த பெருமாள். அதனால் இதுக்கு வந்து ரொம்ப பவர் உண்டு. இந்த கோயில், ஏரிக்காத்த ராமர் கோயிலுக்கு ரொம்ப விசேஷமான கோயில். அங்கே போனோம்னா கணவன் மனைவி இடையே ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஒற்றுமை இல்லை, சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தீந்துரும். அதே மாதிரி குரு சிஷ்ய பாவனைக்கு உதாரணத்துக்கு உண்டான கோயில் அது. அதனால் குரு பக்தி, குருமாரோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு வேண்டக்கூடியவர்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கிடைக்கும். மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, படிப்புக்கான ஒரு கோயிலாகவும் அது விளங்குது. அப்போது நமக்கு வந்து ஏரியை மட்டும் அந்த ராமர் காப்பாற்றலை, குடும்பத்தில் என்ன சோதனை வந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த சோதனைகள் விலகும். ஜோதிடர் சொன்ன உடனே நடந்துருமா, இல்லை அதுதான் பரிகார ஸ்தலமா அப்படின்னா அது அப்படி கிடையாது. ஒரு ஜாதகம்
பல விஷயத்த சொல்லும். ஆனால் அந்த பெண்ணுடைய முயற்சி, அந்த பெண் எழுதிய ஸ்ரீராம ஜெயம், அந்த கோயிலில் அவளுக்கு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தது. அதற்கு நான் ஒரு வழிகாட்டியாக தான் இருந்தேன். ஒரு ஜோதிடர்கள்ங்கிறது ஒரு வழிகாட்டி தான். அவர்களால் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அது ஒரு சுத்தமான நம்ப முடியாத ஒரு விஷயம். ஜோதிடர்களால் நடந்துச்சு அப்படின்னு யாராவது ஜோசியர் சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய தற்பெருமை. ஜோதிடர்கள் ஒரு வழிகாட்டுறாங்க மக்களுக்கு. அவங்க மக்களும் அவங்களுடைய முழு ஈடுபாடோட அந்த கோயிலுக்கு போகும்போதோ அல்லது அந்த பக்தியில் ஈடுபடும் போதோ அந்த காரியம் சீக்கிரம் நிறைவேறுது. இப்போ இந்த பெண்ணுக்கு வேற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருந்தா நடந்திருக்குமானா கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரே ஃபோக்கஸில் இருக்கா, அந்த பையனோட சேரணும்னு. அந்த இடத்துல அவள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுனதுனால நான் ராமர் கோயிலை சொன்னேன். அவள் முருகனை வணங்கியிருந்தாருன்னா முருகன் கரம் பிடித்த இடத்துக்கு நான் அனுப்பியிருக்கலாம். ஆனால் அங்கே ராமர் தான் அங்கே நின்னார். இந்த ராம மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு. ராம நாமத்தை தினம் நம்ம சொன்னாலே நம்ம ஜெயிச்சிடலாம். ராமா 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 ராமான்னு சொன்னாலே போதும். அது அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான பவர்ஃபுல் நாமம். அதனால் இப்போ ஒரு ஸ்ரீ ராமநவமி சென்றது. அடுத்த சித்திரை மாதமும் ராம நவமி வரும். அனைவரும் நாமும் ராம ஜபத்தை சொல்லி அந்த ஹனுமனையும் சீதா ராமரையும் வணங்கி நம்ம குடும்பத்தோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.